بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனம் நடாத்துகின்ற தரம் 11 2025 மாணவர்களுக்காக இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடர் அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 6வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் இது முதலாம் தவணை பரீட்சைக்குரிய காலம் என்ற படியினால சில மாணவர்களுக்கு ஏற்கனவே அரபு இலக்கிய பாடம் இடம்பெற்று விட்டது. அதே நேரம் நாளைய பாடம் சில நேரம் வேறொரு பாடமாக அமையலாம். எனினும் இன்றைய தினம் வகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்களை பொறுத்த மட்டில் இதுவரைக்கும் அரபு இலக்கிய பாடம் இடம்பெற்றிருக்காது என்றுதான் நான் நம்புகின்றேன். எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் முதலாம் தவணை பரீட்சையை நோக்காக கொண்டு சில வினாக்களை மீட்டலாம் என்று நினைக்கின்றேன். எனவே நான் ஆரம்பமாக தரம் 10 உள்ள சில விடயங்களை, அது தரம் 11க்கும் வரலாம் என்ற அடிப்படையில் முக்கியமான சில விடயங்களை இங்கே நாங்கள் மீட்டிக்கொள்வோம். அவசியமான பகுதிகளை மாத்திரம். அதுக்கு பிறகு 11ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்று மீக்குது, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனையும் மீட்டுவோம். ஓகே, ரைட், சரி. அப்போ நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை தந்திக்கிறேன். எனவே நீங்கள் பின்வரும் வினாக்களை நான் வாசிக்க அவற்றுக்குரிய விடைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க, சரியா? ரைட், ஓகே. முதலாவது பாருங்க, இலக்கியம் என்றால் என்ன எந்திக்குது. இங்கே இலக்கியம் என்றால் என்னென்று உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி கேட்டு வராது. அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு தான் வரும், சரியா? அரபு இலக்கியம் என்றால் என்னென்று வரும். அப்ப அந்த கேள்விக்கான விடை யாருக்காக தெரியுமா? அரபு இலக்கியம் என்றால் என்ன? அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்துக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் எனப்படும். வெரி குட், ஓகே. அரபு மொழியை பேசுகின்ற, சிம்பிளா எழுதலாம, புத்தகத்துல கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. நீங்க அப்படியும் எழுதலாம், அல்லது இவ சொல்ற மாதிரி மிக சுருக்கமாக சிம்பிளாக எழுதலாம். அரபு மொழியை பேசுகின்ற அரபு மக்களுக்குரிய இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். நீங்க அதை கொஞ்சம் மெட் பண்ணி கொள்றதாக இருந்தால், அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்திற்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும் எனப்படும் என்று போட்டு, உதாரணமாக அரபு நாவல்கள் என்று ஏதாவது ஒன்று போட்டா சரி, அரபு பழமொழிகள். உதாரணம் கட்டாயம் கொடுக்கணும் என்றதல்ல, நீங்க உங்களுக்கு நல்ல திருப்தியா விளங்கிக்குதுன்றதை வெளிப்படுத்தி நீங்க அதை சொல்ல மேலும். அல்லது புத்தகத்தில் இருப்பது போன்று மனித உணர்வுகளையும் அவன் வாழும் காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் இலக்கியம். அப்ப இங்க இலக்கியம் என்றால் என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்ப இலக்கியம் என்றா மனித உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற காலச்சூழலையும் வெளிப்படுத்துகின்ற ஊடகம் என்ன? இலக்கியம். அது இலக்கியம், அது எந்த சமூகத்துக்குரியதாக இருக்கோ மேலும், சரியா? ரைட். இப்ப அது தமிழ் சமூகத்துக்குரியதாக இருக்கின்ற போது அது தமிழ் இலக்கியம் என்று அழைக்கப்படும். அரபு சமூகத்துக்குரியதாக அமைகின்ற போது அது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். ஓகே, ரைட். இரண்டாவது பாருங்க, அரபு இலக்கியத்தில் 2 செய்யுள் வகைகளை குறிப்பிடுக. 2 செய்யுள் வகைகள் என்ன சொல்லலாம்? ஓகே, வெரி குட். ஓகே, நீங்க இங்க அரபாலய, அதாவது அரபு சொல் எழுதுறா, இல்லாட்டி அரபு சொல்ற தமிழ்ல எழுதுறா? எப்படி?
இதெல்லாம் தமிழையும் அரபு எழுதி சொல் அரபியும் எழுதிடவா சார்? அரபு ஓகே, சொல் எழுது. ரெண்டையும் எழுதுறது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தமிழ் கருத்து எழுதப்படாது. உதாரணமாக புகழ்பா, ஒசைப்பா, வர்ணனைப்பா, அதை மட்டும் எழுதப்படாது. சரியா? இங்க நீங்க எழுத வேண்டியது அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல், அல் ஹி- அல் 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 அம்ஸ் அல் சாரி அல் அர்ரசா, சரியா, அல் ஃபஹ்ர் என்று வரக்கூடிய அந்த சொற்கள் இருக்கிறது இல்லையா, அதை நீங்க அரபாலேயே எழுத மேலும் அல்லது அந்த அரபு சொல்ல அரபு தமிழ்ல எழுத மேலும். உதாரணமாக அல் மதஹன்றத நீங்க இல் மதஹ் என்று எழுத மேலும், அது பிரச்சனை இல்லை. ஆனா கருத்தை நீங்க எழுதப்படாது. ஓகே, இதுல நீங்க பாருங்க, செய்யுள் வகைகள் இருக்கிற இல்லையா, செய்யுள் வகைகளை போலவே இன்னொரு வகை ஒன்று இருக்குது. என்ன அடுத்தது? என்ன செய்யுள் வகைகளை போன்றே காணப்படக்கூடிய மற்றது என்ன? உரைநடை வகைகள் இல்லையா. உரைநடை இலக்கிய அதான் அரபு இலக்கியத்தில் 2 செய்யுள் வகைகள் என்று கேட்டுக்கிறாங்க. அப்ப செய்யுள் என்றா கவிதை, செய்யுள் என்றா கருத்து கவிதை, பாக்கள் என்று சொல்லுவோம். மேலும் அரபு இலக்கியத்தில் உரைநடை வகைகள் 2 குறிப்பிடுகின்றா, 2 உரைநடை வகைகளை குறிப்பிடுகின்றா. எப்படி எழுதுறதுக்கு? அல் குத்துபா, அதே போல அல் அம்சால், அல் ஹிக்மா. ஒரு புத்தகத்தில் இருக்கிற இல்லையா, அல் அம்சால் பழமொழிகள், அல் ஹிக்மா ஞான உரைகள், சரி, அல் குத்துபா உரைகள் அல்லது பேருரைகள், அதெல்லாம் உரைநடை வடிவிலானவை. இப்ப அல் குத்பான்னா ஸ்பீச் தானே, விலங்கல்ல. அல் வசாயா அல் வசாயா, அல் வசாயான்னா தெரியுமா மத்தாக்களுக்கு? அல் வசாயா புத்தகத்தில் இல்ல. அல் வசாயான்னு சொல் தெரியுமா எல்லாருக்கும்? உபதேசங்கள் உபதேசங்கள் உபதேசங்கள். அல் வசாயா, அல் வசாயா அல் ஹம்ரியா வராது. அல் ஹம்ரியா என்பது போதைப் பொருள் அல்லது மது பற்றி பாடப்பட்ட பாடல்கள், கவிதைகளுக்குள்ளதான் மதுப்பான்றதான் வரும். அல் வசாயாண்ட உபதேசங்கள் அல்லது அல் வசியா அன்று வரும். மேல் அல் வசியா என்பது ஒருமையை சொல்லனா, அல் வசியா அல் வசியாண்டு வரும். அல் வசியாண்ட கருத்து ஒருமை சொல்ல அல் வசியா. சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புத்தகத்துல எங்கேயாவது வரலாம். அல் வசியா அல்லது அதோட பன்மையை சொத்தான் அல் வசாயா, உபதேசங்கள் என்று வரும். அது எப்ப? அல் வசியா, அல் வசாயா, அல் ஹுதுபா, ரைட், அல் அம்சால், அல் ஹிக்மா, இதெல்லாம் உரைநடை வகைகளை குறிக்கும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, சிறந்த கவிதைகள் தெரிவு செய்யப்பட போட்டிகள் நடைபெற்ற சந்தைகளின் பெயர்கள் 2 தருக. அது தெரிந்தானே? உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா அல்லது மஜன்னான்னு சொல்வார்கள். மிஜன்னாவோ மஜன்னா. ஓகே. பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? முஅல்லகாத். ரைட். ஜாஹிலியா, அப்ப உங்களுக்கு மாறி நீங்க விளங்க மேலுமனா, முஅல்லகாத் என்றால் என்ன என்று வந்தால் வெறுமனே தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று மட்டும் எழுதாம பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான கவிதைகள் அல்லது கவிதை தொகுப்புகள் என்று எழுதுறது மிக பொருத்தம் இல்லையா? விளங்கினா? இப்ப வெறுமனே முஅல்லகாத் என்றால் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று மாத்திரம் நீங்க எழுதாம பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு, நீங்க முன்னுக்கு வேணுமென்றா இன்னும் எட் பண்ணி கொள்ளலாம். இந்த கேள்வியில் இருக்கிற சரியா, போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு, சரியா, போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான சிறந்த கவிதைகள் முஅல்லகாத் என்று அழைக்கப்படும். அப்படி எழுதினா அவங்களோட கேள்விக்கான விட மிச்சம் பெட்டரா ஆயிக்கும், நல்லா ஆயிக்கும். சரியா? ரைட். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, ஜாஹிலியா காலத்தில் பிரசித்தி பெற்ற கவிஞர்கள் 2 பெயர்களை தருக. 2 பேரோட பேரை சொல்லுங்க பாக்க. வெரி குட். இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபியா. நான் கடைசி வகுப்பிலையும் 1ஆம் தவணை பரீட்சை மீட்டல் வகுப்பு தான் செஞ்சேன். அதுலயும் தெளிவாக சொன்னேன், ஒவ்வொரு காலத்துக்கும் முறையே 2 பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ரைட். அது நான் திருப்ப மீட்ட வேண்டி இருக்காது. நீங்க கட்டாயமாக 2 பேர்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அல் குர்ஆன் வசனங்களின் இலக்கிய சிறப்புகள் 2 தருக. சொல்லலுமா? அல் குர்ஆன் வசனங்கள் இலக்கிய சிறப்பு தான் கேட்டுக்கிறதா? இலக்கிய சிறப்பு சொல்லலுமா? சொற்சுருக்கம், கருத்துச்செறிவு. ஓகே, சொற்சுருக்கம், கருத்துச்செறிவு. வேற? தஃப்சீர் கலை.
தப்சீர் கலை வராது மகளிங்கண்ணா. இலக்கிய சிறப்பு கேட்டிக்கிற சொற்சுருக்கம் கருத்து செறிவு ஓகே, அது ஓகே. குர்ஆன்ல கையாள அழகான் அழகான கவிதை இலக்கியத்தை மொழிநடை ஓரளவு சான்று என்ன? ரைட். மொழிநடை அழகாக இருக்கும். கவிதை இலக்கியத்தை சார்ந்திருக்கிறன்றத நீங்க தெளிவாக எழுதணும். மக்கி வசனங்கள் அல்லது மக்கி சூறாக்கள், மக்கி சூறாக்கள் அல்லது மக்கி வசனங்கள் கவிதை இலக்கியத்தை ஓரளவு சார்ந்திருக்கின்றன என்று எழுதணும். விளங்கினா? அப்ப இலக்கிய சிறப்பு. அப்ப சொற்சுருக்கம் கருத்து செறிவு வார இதுல உதாரணமாக. அல்லது அல் குர்ஆன்ல சில வசனங்கள் திரும்ப திரும்ப கூறப்படுகின்றது, ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிற. ரைட். அல் குர்ஆன்ல இருக்கின்ற அத்தியாயங்கள்ல வரக்கூடிய வசனங்கள் வித்தியாசமான ஒளி ஓசைகளை கொண்டிருக்குது. அதாவது சில வசனங்கள் சில சூறாக்கள் நெடில் ஓசையில முடிகிற, சில சூறாக்கள் குரில் ஓசையில முடிகிற. ஒவ்வொரு சூறாவுக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் உதாரணமாக பார்த்தோம், ஞாபகம். உதாரணமாக சூரத்து ஷம்ஸ், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா ஓதி பார்த்தா அழகா வரும். ஏன்னா அப்ப அது அப்படி முடியுது. வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, அது இன்னொரு ஓசையில முடியுது. அல் காரிஅ மல் காரிஅ, அது இன்னொரு ஓசையில முடியுது. அதே போல சூரத்து நாஸ் எடுத்தா எல்லா வசனங்களும் என்ற ஓசையில முடியுது. அப்ப வித்தியாசமான ஒலி ஓசைகள்ல சூறாக்கள வசனங்கள் முடிவடைறதையும் நீங்க சொல்ல. அப்படியே ஒழுங்க பேசு. சரி, நல்ல கொஞ்சம் வினோதமா ஐக்கோணும் என்ன வகுப்பு. நல்ல நல்ல ஹைர். ஓகே, ரைட். ஓகே. அப்ப அதே போல சூரத்துல் கௌசர் எல்லா வசனங்களும் ரா ஓசையில முடிவடையுது. ரைட். சூரத்துல் ஃபீல் எல்லா வசனங்களும் லாம் ஓசையில முடிவடையுது. ரைட். சூரத்துல் ஹுமஸா எடுத்தா அது இன்னொரு வசன வடிவத்துல முடிவடையுது. இவ்வாறாக நீங்க எழுதலாம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுதலாம். அல் குர்ஆன நாங்க தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதுகின்ற போது அழகான ஓசைநயம் வாரத்தையும் கூட நீங்க இந்த இடத்துல எழுதி காட்டலாம். ஓகே. அடுத்த பாருங்க, மக்கி வசனங்கள் என்றால் என்ன சொல்லலுமா? மக்கி வசனங்கள் என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள் மக்கி வசனங்கள் என்று அழைக்கப்படும். மதனி வசனங்கள் என்றால் பின்னர் அருளப்பட்ட வசனங்கள் மதனி வசனங்கள் என்று அழைக்கப்படும். ஓகே. தஜ்வீத் என்றால் என்ன சொல்லுமா? தஜ்வீத் என்றால் என்ன என்று? என்ன தஜ்வீத் என்றா? ஒன்று யோசிக்குவான மோளை எது தெரியுமா அதை சொல்லுங்க. தஜ்வீத் என்றால் என்ன? அல் குர்ஆனை ராகமாக அல் குர்ஆனை உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான கலை. வெரி குட். ஓகே. அல் குர்ஆனை ராகமாகவும் அழகாகவும் பிழைகளின்றியும் ஓதுவதற்கென்றே உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான கலை. அல் குர்ஆனை ராகமாக, இனிமையாக, அழகாக, சரியா, பிழைகளின்றி ஓதுவதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கலை தான் என்ன? தஜ்வீத் கலை. ஓகே, ரைட். அல் முனாசபாத் என்றால் என்ன? ஒரு வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, இப்ப அல் பொருத்தப்பாடு வெரி குட். ஓகே. அப்ப வெறுமனே உங்களுக்கு பொருத்தப்பாடு என்று எழுதுவோம். மேலும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விளக்கமாக எழுதுனா நல்ல. முன்னைய சூறாவுக்கும் பின்னைய சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு, முன்னைய வசனத்துக்கும் பின்னைய வசனத்துக்கும் இடையிலான பொருத்தப்பாடு. உதாரணமாக நாங்க இப்ப சூரத்துல் ஃபலக் எடுங்களே. சூரத்துல் ஃபலக்குக்கு முன்னால் உள்ள சூரா தர்தீபு நுசூல் வேற, தர்தீபு திலாவத் வேற. ஓதுகின்ற ஒழுங்கு வரிசை முறை வேற, அருளப்பட்ட ஒழுங்கு வரிசை முறை வேற. நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க சில நேரம், அல்லது படிப்பீங்க. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கிய ஒழுங்கு வரிசைக்கு நாங்க தர்தீபு நுசூல் என்று சொல்றோம். அல் குர்ஆனை நாங்க ஓதுறோமே, இப்ப ஓதக்கூடிய அந்த ஒழுங்கு வரிசை உண்டிக்கிற இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பிச்சு சூரத்துல் நாஸ்ல முடிக்கிறோம். இது தர்தீபு திலாவத் என்று சொல்றேன். ஓகே. இந்த தர்தீபு திலாவத்துல
சூரத்துல் ஃபலக், அதுக்கு முன்னால் உள்ள சூரா என்ன? சூரத்துல் இஹ்லாஸ். பின்னால் உள்ள சூரா என்ன? சூரத்துல் நாஸ். அப்ப ஏன் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபலக்கு முன்னால சூரத்துல் இஹ்லாஸையும் சூரத்துல் ஃபலக்கு பின்னால சூரத்துல் நாஸையும் வச்சிருக்கிறான்? அவற்றுக்கு இடையிலான பொருத்தப்பாடு என்ன என்பதுதான் நாங்கள் முனாசபாத் என்று சொல்றோம். இது சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. இது அரபு மொழியை ஆழமாக கற்று, குர்ஆனிய கலைகளை ஆழமாக கற்று, தப்சீர்ல அதிக ஈடுபாடுள்ள தலை சிறந்த அறிஞர்களால தான், ஆலிம்களால தான் இதை புரிந்து கொள்ளலாம். ஓகே ஓகே ரைட். அத்தாப்ப அல் முனாசபாத் என்ற கருத்து பொருத்தப்பாடு. ரைட். அடுத்த பாருங்க, மக்கி வசனங்களை வரையறைகள் 4 எழுதுகின்றார். உங்களுக்கு எக்ஸாமுக்கு 4 கேட்டு வராது, 2 குறிப்பிடுக தான் வாருது. மேக்சிமம் 2 ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். வரையறைகள் வந்திருக்கிறது. அப்ப வரையறைகள் சொல்லுங்க பாக்க. யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்கள் வேதங்களை திருப்புகள் மாற்றங்கள் பற்றி குறிப்பிடும் சூறாக்கள், இஸ்லாத்தின் பால் அழைக்கும் சூறாக்கள். நோடிய ரைட். யூத கிறிஸ்தவர்கள் மக்கி வசனங்களுக்குள்ள வராதும்மா. மக்கி சரியா? மக்கி மதனி வேற, மக்கி வேற மதனி வேற. சரி, யூத கிறிஸ்தவர்கள் என்று வாரதெல்லாம் மதனி வசனங்கள்ல விளங்கினா? இல்ல மக்காவில் இறக்கப்பட்ட சூறாண்டல்ல, ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அது வரை விலக்கணம். இதுல மகன் கேட்டுக்கிறது வரையறைகள். வரையறைகள் சிம்பலா ஒரு 5-6 இதழியா புக்ல. உதாரணமா யாரோ சொன்னீங்க, அனைத்து சஜிதா வசனங்களும் இடம்பெறுகின்ற சஜதா வசனங்கள் இடம்பெறுகின்ற சூறாக்களும் மக்கி சூறா. கல்லா என்ற சொற்பிரயோகம் வருகின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அப்படி வாரது. வேற என்ன இருக்குது? யா யுஹன்னாஸ் என்று ஆரம்பிக்கின்ற வசனங்கள் வரக்கூடிய சூறாக்கள் மக்கி சூறாக்கள். விதிவிலக்கு இப்லீஸுக்கும் இடையிலான தொடர்பு உரையாடல். வெரி குட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்லீஸுக்கும் இடையிலான அந்த நிகழ்வு நடந்ததானே? கனி சாப்பிடுற விஷயமா? கனியை சாப்பிட வேணாம் என்று அல்லாஹு தாலா தடுத்திருக்க, கனியை சாப்பிடுங்க என்று ஷைத்தான தூண்டுதலால கனியை சாப்பிட்டு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நிகழ்வு ஒன்றிருக்கிற இல்லையா? குர்ஆன்ல ஆங்காங்க சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்லீஸுக்கும் இடையிலான அந்த நிகழ்வு இடம்பெற்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அந்த நிகழ்வு இடம்பெறக்கூடிய சூறாக்கள் மக்கி மதனி அல்ல, மக்கி. பக்கரா மட்டும்தான் மதனி. பக்கராலையும் வருது சரியா? பக்கராலையும் சூரத்துல் பக்கராலையும் வர, ஆனா அது மதனி சூறா. அது விதிவிலக்கு இருக்குது, ஆனா அடிப்படையில அது மக்கி சூறாக சரியா? அதே போல ஹுரூஃபுல் முகத்தஆத், எஸ் வெரி குட், துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள் மக்கி சூறாக்கள். அதுலயும் விதிவிலக்காக சூரா பக்கரா அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்குது, சூரா ஆல இம்ரானும் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்குது. அந்த 2 சூறாக்களும் ஹுரூஃபுல் முகத்தஆத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவை மதனி சூறாக்கள் ஆகும். ஏனைய எல்லா சூறாக்களும் மக்கி. அப்ப உதாரணமாக ஹாமீம் என்று வரக்கூடிய சூறாக்கள் மக்கி, யாசீன் என்று வரக்கூடிய சூரா மக்கி, நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று வரக்கூடிய சூரா மக்கி உதாரணமாக. அப்ப இது வரையறைகள் என்று ஆயிட்டான. ஓகே, அடுத்த மக்கி வசனங்களில் சிறப்பியல்புகள் 4 தருகன்னு கேட்டுக்கிறேன். இப்ப வரையறைகள் என்றது வேற, சிறப்பியல்புகள் என்றது வேற. வரையறைகள் என்றா இன்னின்ன வரையறைகள், இன்னின்ன விடயங்கள் இருப்பதனால் அது மக்கி சூறான்னு சொல்ற. சிறப்பியல்புகள் என்றா மொத்தமாக மக்கி சூறாக்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற நேரம், மொத்தமாக மக்கி சூறாக்கள் மக்கி வசனங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற நேரம் அவை குறிப்பாக சில விஷயங்களை பத்தி பேசும். அவை என்ன? மக்கி சூறாக்களின் சிறப்பியல்புகள் என்று சொல்ற. உதாரணம் சொல்லுவா கொண்டு. உதாரணம் கவிதை இலக்கியத்தை சார்ந்ததாக இருக்கும். வசனங்களை சிறிய வசனங்களாக இருக்கும். அப்ப 2வது. 3வது ஒழுக்கவியல் உபதேசங்களை கூறும் உபதேசங்களை கூறுகின்ற வசனங்களாக இருக்கும். சட்டங்கள் அதிகமாக பேசாது, ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் அதிகமாக பேசும். 4வது ஏகத்துவம். அதாவது நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சுக்கிறா ரிசாலத் மஆத் தௌஹீத் 3 விஷயங்கள் படிச்சுக்கிறா. இப்ப தௌஹீத் ரிசாலத் மஆத்
தௌஹீத் ஓம் சார். தௌஹீத் என்றா என்ன? ஏகத்துவம். ஏகத்துவம். ரிசாலத் என்றா என்ன? தூதுத்துவம். தூதுத்துவம் அல்லது தூதுத்துவம். மஆத் என்றா என்ன? மறுமைதான். அப்ப இந்த ரிசாலத், தௌஹீத், மஆத் விளங்கினா? அதே போல பிரபஞ்ச அத்தாட்சிகள் இவற்றை அதிகமாக பேசக்கூடிய சூறாக்களாக இருக்கும். இவ்வாறு நாலு விஷயங்களை நீங்கள் எழுதினா சரி. சரியா? இப்ப வரையறைகள் என்று கேட்டா எப்படி எழுதணும் என்றதையும், சிறப்பியல்புகள் வந்தா எப்படி எழுதணும் என்றதையும் நீங்க இப்ப விளங்கி கொண்டிருக்கிறீங்க. மாற்றி எழுதிடுவாங்க. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தில் இப்படி கேள்விகள் வராது. ரைட், இன்னைக்கு இதை கேள்வி பாருங்களேன். வல்லாஹி மா ஃபீக்கும் ரஜுலுன் நஅலமு பில் அஷ்ஹார் மின்னி வல்லாஹி இன்ன லிகௌலிஹி அல்லதி யகூலு ஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா. அப்படி நீண்டு போகும். அதை விட்டுட்டு எடுத்துக்கிறாங்க, ஃபுல்லாக எடுக்காம. வ இன்னஹு யஅலு வ மா யுலா. ரைட், இத கருத்து சந்தும் இல்லை. கேட்டுகிற கேள்வி என்னன்னா, இந்த வார்த்தை யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்டது என்ன எழுதுக. ஓகே. இப்ப உங்களோட தரம் 10 புத்தகத்துல அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற அலகில 2வது அலகுன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு அறிமுகம் ஒன்று இருக்குது. அதுல 2 கூற்றுகள் இருக்குது. அந்த 2 கூற்றுகளை நீங்க யாரு சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப இதுல கேட்டிருக்கிற அரபால தானே, சில நேரம் அரபு மட்டும் வர மேலும் அல்லது அதோட பொருள் தர மேலும். ஓகே. 2 கூற்றுகளையும் கட்டாயமாக நீங்க யாரால சொல்லப்பட்டது என்றதை நீங்க எழுதியலுமா இருக்கணும். இந்த கூற்று யாரால் சொல்லப்பட்டது சொல்லலுமா? வலீத் இப்னு முகீராவால். வலீத் இப்னு முகீராவால யாருக்கு சொல்லப்பட்டது? தன் சமூகத்தாருக்கு, குறிப்பாக குறைஷ் காபிர்களுக்கு. விளங்கினா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத குறைஷ் காபிர்கள் தானே, முஸ்லிம்களிட்ட வந்து சொல்லல, குறைஷ் காபிர்களிட்ட தான் வந்து சொன்னது. ரைட், என்ன சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டுச்சு சொல்லலுமா? ஒன்றுமில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சில அல் குர்ஆனிய வசனங்களை கேட்டு வந்த பிறகு கேட்டு அதனால் ஆகர்ஷிக்கப்பட்டு அல்லது வசீகரிக்கப்பட்டு வந்து தன்னுடைய சமூகத்தாரிடம் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில். ரைட், ஓகே. அதான் விட. அப்ப இது யாரு? வலீத் இப்னு சொன்னது யாரு? வலீத் இப்னு முகீராவா? சார். ஓகே. அப்ப மத்தவர் யாரு? உத்பா இப்னு ரபியா. உத்பா இப்னு ரபியா. அப்ப அவர்த கூற்றையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்படி கேள்வி வரும் மேலும். அல் குர்ஆனை சிலாகித்து கூறிய, அல் குர்ஆனை சிறப்பித்து கூறிய அல்லது அல் குர்ஆனை புகழ்ந்து கூறிய, இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்த 2 பேரின் பெயர்களை குறிப்பிடுக, அல்ல இஸ்லாத்தின் எதிரிகள் 2 பேரை குறிப்பிடுக என்று வரலாம். விளங்கினா? அப்ப அந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்க எழுதியலுமா இருக்கணும். ரைட், அடுத்தது கேளுங்க. ஃபைனல் எக்ஸாம் இப்படி கேள்வி வருமா? இந்த கேள்வியா? ஒரு ஏதோ எக்ஸாம் பேப்பர்ல ஒன்று வந்துருந்துச்சு. சரியா? எதன்னு ஞாபகம் இல்லை. எத்தனையாம் ஆண்டாண்டு அந்த கூற்றை தந்து இந்த கூற்று யாரால் கூறப்பட்டது என்ற கேள்வி ஒன்று வந்திருந்து. சரியா மகன்? ஏன்னா சிலபஸுக்குள்ளே தானே. எனவே நீங்க கட்டாயமா அந்த 2 கூற்றுகளையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட், இது ஒரு எக்ஸாம் பேப்பர். சரியா? ரைட். அதே போல ரைட், இன்னொரு பேப்பரையும் பார்ப்போம் அதே மாதிரியா. ரைட், இப்ப இந்த கிளாஸ் வந்திருக்கிறவங்க யார்கிட்டயாவது எக்ஸாம் பேப்பர் நடந்துச்சா? யாருக்காவது வந்திருக்கிறவங்கல்ல? இல்ல சார். இன்னும் நடக்கல. யாரு நடந்த? எனக்கு நடந்துச்சு. பேப்பர் எங்கோட? பேப்பர் இன்னும் தரல சார். தரலையா? பேப்பர்ல தான் எழுத தந்தீங்க. பேப்பர் நீங்க கொடுத்தீங்க. அப்படியா? என்ன சூறா வந்திருந்த உங்களுக்கு? அபசேனா? பெரும்பாலும் அபசா தான் வரும். மத்தாக்களும் நல்லா படிச்சுட்டு போங்க. நடந்த உங்களுக்கு உங்களோட பேப்பர் எங்க?
ஸ்கூல்ல ஸ்கூல்லேனா? ரைட். நாசிஃப், உங்களுக்கும் நடந்ததுன்னு சொல்றீங்க. உங்களோட பேப்பர் எங்க? நாசிஃப், ரைட். ஓகே, யார்ட்டையாவது பேப்பர் தந்துட்டாங்க சார். கையில் இருக்குதா அவள்கிட்ட? ஓ தந்துட்டாங்க பேப்பர் திருத்தி. ஓகே, என்ன கண்டக்ட் நம்பர் இருக்குதா அவள்கிட்ட? ஓ இருக்கு சார். கொஞ்சம் போட்டோ பிடிச்சி அனுப்புறீங்களா இப்ப? ஓகே இப்ப அனுப்புவா சார்? இப்ப அனுப்புங்க, நீங்க போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. சரியா? ரைட். ஓகே, சரி ஓகே சார். ரைட். ரைட். ஓகே. ரைட். இதையும் பாருங்களேன். ரைட். இப்ப நாங்க பார்த்த விஷயங்களை விட்டுட்டு மற்ற பகுதிகளை பார்ப்போம். ரைட். ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில் முக்கிய கருப்பொருளாக காணப்பட்ட 2 விடயங்கள் எவை? சொல்லுங்க பார்க்க. ஓர் குலப்பெருமை பெண்கள். குலப்பெருமை பெண்கள். 2வது கேள்வியை நாங்க பார்த்தோம். பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும் பதங்களை எழுதுக. வெற்றி. வெற்றியை குறிக்கின்ற சொல் என்ன? வெற்றி. அல் ஃபத்ஹ். ரைட். அல் ஃபத்ஹ். வெரி குட். அடுத்த துதிப்பீராக. இது சப்பிஹ். அல்லது நீங்க யாராவது ஃபவை சேர்த்து ஃபஸப்பிஹ் எழுதி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸப்பிஹ், சப்பிஹ். ஓகே. யானைப்படை. அஸ்ஹாபுல் ஃபீல். ஃபீல் அல்ல, ஃபீல் என்று மட்டும் வந்தால் யானை. அஸ்ஹாபுல் ஃபீல் என்றால் யானைப்படை. உண்ணப்பட்ட வைக்கோல். உண்ணப்பட்ட வைக்கோல் கஅஸ்ஃபின் மஅகூல். கஅஸ்ஃபின் மஅகூல். சரியா? கேண்ட போன்று, பிரச்சனை இல்ல. கேண்ட கருத்து புள்ளகள் போன்று. கஅஸ்ஃபின் மஅகூல்னா உண்ணப்பட்ட வைக்கோலை போன்று என்றுதான் வரும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க கஅஸ்ஃபின் மஅகூல் எழுத மேலும், அஸ்ஃபின் மஅகூல் எழுத மேலும். அதொன்று யோசிக்க வேணும். ஓகே. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் பதங்களை விளக்குக. இந்த விளக்குக என்ற சொல்ல கண்டோடனே ஓடிடவான. சரியா? அது அப்படித்தான் வரும், விளக்குகன்னு தான் வரும். ஆனா நீங்க அதை கருத்து எழுதினா சரி. அல் ஃபீல். அல் ஃபீல் என்றா என்ன? யானை. 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 அல்லது தரண்டா. வெரி குட். யானை. அல்லது தரண்டா. சந்ததியற்றவன், துண்டிக்கப்பட்டவன், வேறறுந்தவன். இந்த கருத்துக்களை சொல்லலாம். அல் யதீம் என்றா? அனாதை. யாசகம் கேட்பவனும் சரியா? இல்லை, யாசகம் கேட்பவன் வந்து குர்ஆன்ல அஸ்ஸாயில் என்று சொல்ற. வஅம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர். அஸ்ஸாயில். சரியா? யாசகம் கேட்டு வருபவனை நீர் விரட்ட வேண்டாம். ஓகே. அது யத்தீம் என்றா அனாதை. அனாதை என்றா தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளைத்தான் நாங்க அனாதை என்று சொல்றோம், யத்தீம். ஓகே. தன்னேரம் யத்தீம் பெரியோரு சல்லிக்காரனாக கூட இருக்கலாம். ரைட். சாயில் என்றா யாசகம் கேட்பவன். ரைட். அது சூரத்து துஹால வார சொல், எங்களோட சிலபஸ்ல இல்ல. நஸ்ருல்லாண்டா? அல்லாஹ்வின் உதவி. அல்லாஹ்வின் உதவி. ரைட். இந்த ஹதீஸ் 10ஆம் ஆண்டுல வார ஹதீஸ் என்ன? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதா இஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா அண்டு வரும். ஹரக்கத்தன்னும் இல்லையா? நீங்க தான் சொற்களை பார்த்த உடனே இந்த ஹதீஸ் என்றதை ஞாபகத்துல கொண்டு வரணும். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம். உவமானம் என்ன? உடல். உடல். ஓர் உடம்பு. சரியா? உடல். ஓகே. உடம்பு அல்லது உடல், மேனி, ஓர் உடம்பு. உவமேயம் என்ன? ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகின்ற முஃமின்கள், பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களை குறிக்கும். ஓகே, அதான் முடியட்டுமா?
ரைட், பாருங்க. ரைட், பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களுக்கு உவமேயமாக சொல்லலாம். முஃமின்கள் என்று உவமேயமாக சொல்லலாம். ரைட், அடுத்த பாருங்க. இந்த துஆ பூரணப்படுத்தட்டாம். அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்புல் அர்ஷில் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் மை யஸ்பியக. என்ன ரைட், அழகா எழுதணும். ரைட், நீங்க ஹரக்கத்தெல்லாம் வைக்க தேவையில்ல. முடிந்த வரைக்கும் நீங்க அரபாலேயே எழுத பாருங்க. சரியா? ரப்பல் அர்ஷில் அலீம், ரப்பல் அர்ஷில் அலீம் ஐன் யஸ்பியக என்று பூரணமாக அழகா எழுதுங்க. எழுத்து பிழை வாரத்துக்காக வேண்டி புள்ளிகள் குறைக்கிறது இல்லை பொதுவாக. இருந்தாலும் எழுத்து பிழைகளும் கூட வராம அழகாகவே எழுத பாருங்க. உதாரணமாக சீனுக்கு பதிலாக சீன் எழுதுறது, இந்த லாவுக்கு பதிலாக லாம் எழுதுறது. இப்ப உதாரணமா இந்த லா இருந்தால் சரியா, அதாவது அலீம் என்ற கருத்து மகத்தான, அலீம் என்ற கருத்து யாவற்றையும் அறிந்த. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் தான் அலீம். அலீம் என்றா மகத்தானவன் தான். ஆனா துஆவுல ரசூலுல்லாஹ் என்ன எங்களுக்கு கற்று தந்திக்கிறாங்களோ அதையே தான் நாங்க என்ன செய்யணும், எழுத பார்க்கணும். அடுத்த நீங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க பிழை வர சான்ஸ் இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சா இங்கேயும் அலீம் என்ற சொல் இருக்குது. சரியா? அப்ப அதே சொல் தான் இங்கேயும் வந்திருக்குது என்றது ஞாபகத்துல வச்சு கொண்டா பிழை வராம பார்த்து எழுதலாம். சரியா? அலீம் அலீம். அடுத்த ரப் என்ற சொல் அது பிழை வராது இல்லையா? அரிஷ், அரிஷ்ல ஐனும் சீனும் தான் வந்திருக்குது. அப்ப நீங்க சில துஆக்களை பாடமாக்கல எல்லா எழுத்துகளையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்றதல்ல. ஆனா குறிப்பிட்ட சில எழுத்துக்களை மனசுல வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல சீன் வந்திருக்குது, ரைட், இந்த இடத்துல லா வந்திருக்குது, இந்த இடத்துல ஐன் வந்திருக்குது, இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு பிழை வராம எழுதலாம். ரைட், அப்ப இந்த துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன? நோயாளியை நலம் விசாரிக்கும் போது, நோயாளியை சுகம் விசாரிக்கின்ற போது ஓதும் துஆ. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன? அதை சொல்லலுமா யாருக்காவது? நாங்க முஅல்லகாத் ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவி தேர்ந்தெடுக்கப்பட்டு தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகளும் வெரி குட், 7 கவிதைகள் 7 கவிதை தொகுப்புகள். 7 கவிதைகள் என்று சொல்லாம 7 கவிதை தொகுப்புகள். ரைட், காபாவில் தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு புள்ளைன்னு சொன்னீங்க, ஜாஹிலியா காலத்தில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்ட தரமான சிறந்த 7 கவிதை தொகுப்புகள். இந்த 2 வரி தந்திக்கிறாங்கன்னா நீங்க சில கேள்விகளுக்கு விட எழுத கொள்ள இந்த மட்டும் போதும். ஓகே, இந்த மட்டும் போதும். சில நேரம் இந்த மட்டோட நிக்கலாம். ஆனா உங்களுக்கு எழுதேலுமா இருந்தா கொஞ்சம் அழகா எழுதுங்க வாப்பா, இப்படி ஃபுல்லா எழுதுங்க. ஏன்னா சில நேரம் உங்களோட வகுப்புலயே உங்களோட எழுதக்கூடிய ஒருத்தர் சில நேரம் இப்படி ஃபுல்லாக எழுதி இருப்பாரு, இந்த மட்டும் வரங்காட்டியும் எழுதி இருப்பாரு. இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யற, இந்த மட்டோட நின்று இருப்பாரு. அப்ப டீச்சர் யோசிப்பாங்க, அடே என்னடா இது இந்த மட்டோட நிப்பாட்டிக்கிற இல்லையான்னு சொல்லிட்டு 2 புள்ளி தர வேண்டிய இடத்துல 1 புள்ளி தான் தருவாங்க. எனவே நீங்க எழுதேலும் என்றிருந்தால் அழகா எழுதேலும் என்றிருந்தா பூரணமாகவே எழுத பாருங்க. ரைட், அடுத்த பாருங்க, சபுல் முஅல்லகாத்தில் உள்ளடங்கப்படும் 2 கவிஞர்கள். அது உங்களுக்கு தெரியும். யார் 2 பேரும்? அப்படி கேள்வி வரும். மேலும் ஜாஹிலியா கால கவிஞர்கள் என்று வரும். மேலும் சபுல் முஅல்லகாத்தில் உள்ளடங்குகின்ற 2 கவிஞர்கள் என்று வந்தாலும் அவங்க தான் லபீத் இப்னு ரபியா, இம்ருல் கைஸ், அவங்களோட பேர்களை எழுதினா சரி. ரைட், அடுத்து சூரத்துல் ஃபீல். நாங்க இதெல்லாம் பார்த்தோம். அருளப்பட்ட பின்னணி, நீங்க சூரா அபஸே பாருங்களேன், அருளப்பட்ட பின்னணிய பாருங்க. தஜ்வீ சட்டங்கள் எப்படியுமே கேட்டுவாருன்னு நாங்க சொன்னோம், இலக்கிய நயம், படிப்பினை. ரைட், ஓகே. அரபிக்கலையா பேப்பர் வரும். அரபிக்கலைண்டா அரபாவா கேள்வி வரும். அதாவது முழு பேப்பருமா? ஓ இல்ல, அப்படி யாரு சொன்ன? இல்ல, போன வருஷம் வந்துச்சாங்கன்னு சொன்னாங்க. போன அரபு மொழி பேப்பர் அரபால தான் வருது. அரபு இலக்கிய பேப்பர் அப்படி வாரில்ல. அரபு இலக்கிய பேப்பர்ல ஒரு 5 கேள்வி வாரதான் இல்லைன்றதல்ல. சரியா?
சரி வார அதாவது கவிதையில் 5 கேள்வி அரபால வார, உரைநடையில் 5 கேள்வி அரபால வார. சரி, அது அரபால தான் விட எழுதவும் வேணும். ஆனா எல்லா பேப்பரும் அரபால வாரன்னுட்டு இல்லை. சரியா? ரைட். சரி, ஓகே. இது ரைட். இது சில நேரம் வரலாமா? இப்ப நீங்க சில நேரம் 11ஆம் ஆண்டுல உரைநடைகள் இன்னும் படிச்ச ஆரம்பிச்சு இல்லாட்டி, கவிதைகளை படிச்ச நீங்க இன்னும் ஆரம்பிச்சு இல்லாட்டி, 10ஆம் ஆண்டுல படிச்ச அதே உரைநடைகள், 10ஆம் ஆண்டுல படிச்ச அதே கவிதைகளை கொண்டு கேள்விகள் வர வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப இதுல கேள்வி கேட்டிக்கிற அந்த சிங்கமும் எலியும் கதையில உரைநடைக்கு தலைப்பிடுக. தலைப்பிடலுமா இலவா? ஏலும். அரபால தலைப்பை ஞாபகம் வச்சு கொண்டா சரி. ரைட். ரெண்டாவது என்ன? கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் பொருளை எழுதுக. உதாரணமாக இன்னும் சில சொற்களை கோடடிச்சுக்கிறாங்க. சக்கத்த என்ன கருத்து என்ன? சக்கத்த என்ன விழுந்தது. இஸ்தை கலையண்டாத்த விழித்தெழுந்தது. சரியா? சகாத்த அண்டா விழுந்தது, இஸ்தை கலையண்டா விழித்தெழுந்தது. அம்சக்கேண்டா பச்சி பிடிப்பது. பச்சி பிடித்தது. அம்சக்கேண்டா பச்சி பிடித்தது. அஜிச அஜிசேண்டா கொஞ்சம் முன்னுக்கு பின்னு பார்க்கல வரும். அஜிசேண்டா இயலாமல் போனது. அஜிச இயலாமல் போனது. சபகாண்டான சபகா வலை. வலை வலை. சபகான கருத்து வலை. ரத்த ஜமீலகுண்டா அழகிய உபகாரம் செய்தது. ரைட், ஓகே. அழகிய உபகாரம். ரைட். அடுத்த கேள்வி என்ன? இதிலிருந்து இவ்வுரைநடையிலிருந்து பெறப்படும் படிப்பினைகள் 2 குறிப்பிடுக. அதை உங்களுக்கு எழுதியலும். மேற்படு உரைநடையின் சாரம்சத்தை எழுதுக. சாரம்சம் கேட்டாலும் நீங்க சுருக்கமாக எழுத போகவானா, பொருளை ஃபுல்லா எழுதுவீங்க. சரியா? ஃபுல்லாகவே எழுதுங்களா? ரைட். சாரம்சம் எழுத போயிட்டு விடுபட்டா, எழுத வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று எழுதாமல் போனால் புள்ளிகள் குறைய வாய்ப்புண்டு. எனவே அந்த கதையை ஃபுல்லா எழுதுவீங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பொருளை எழுதுற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி 3 வினாக்களுக்கும் அழகா விட எழுத எழுமேனா? ரைட், ஓகே. அடுத்த இந்த ஹதீஸை பாருங்க. நான் நினைக்கிறேன் இதோட தரம் 10ல கடைசி ஹதீஸ் என்ன? அப்படியா? அரைத்தும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும். கடைசி ஹதீஸ் தானே 10ஆம் ஆண்டுல படிச்ச கடைசி ஹதீஸா? நீங்க இதை படிச்சுக்கிறீங்களா புள்ளகள்? ஓம் சார் கடைசி ஹதீஸ். ஓகே. அப்ப எஸ், ஓகே. அரைத்தும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி அல்லது யக்தஸிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத் هل يبقى من درنه شيء؟ قالوا لا يبقى من درنه شيء. قال فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا. இது என்ன ஹதீஸ்? அது என்ன ஹதீஸ்? வீட்டுக்கு முன்னால ஒரு 6 கொண்டு இதுல அவர் தினமும் 5 வேளை குளிக்கின்றாருன்னா அவர் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போறது போல அவர் 5 வேளை சொல்றதுக்காக குழு செய்தது அவர் அவங்கள அழிக்கிறது. வெரி குட், ஓகே. அந்த அப்ப ஹதீஸ நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கொண்டா 4 கேள்விகளுக்கு விட எழுதலும். விளங்குனா? இந்த சொற்களை கீழால கோடடிச்சு தந்திக்கிற இல்லையா, அந்த கேள்விக்கு மட்டும்தான் சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் விட எழுதுறது. ரைட். மற்றபடி உங்களுக்கு மற்ற கேள்விகளுக்கு விட எழுதலும். ரைட், ஓகே. அப்ப இந்த ஹதீஸ் என்ன? உங்களுடைய ஒருவரின் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றில் ஒருவர் தினமும் 5 தடவைகள் குளிக்கின்றார். அவருடைய உடம்பில் அழுக்குகள் மீதம் இருக்குமா என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரம் சஹாபாக்க சொன்னாங்க அவருடைய அழுக்கு அறவே இருக்காது என்று சொல்ற சந்தர்ப்பத்துல அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ்வாறுதான் 5 வேளை தொழுகைகளுக்குமான உதாரணம். அவற்றின் மூலமாக அல்லாஹு தாலா பாவங்களை அழிக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன? உவமானம் ஐவேளை குளித்தல். சொல்லுங்க. வீட்டின் அருகில் உள்ள ஒரு ஆற்றில் தினமும் ஐவேளை குளித்தல். வீட்டின் அருகில் உள்ள ஒரு ஆற்றில் தினமும் ஐவேளை குளித்தல். தெளிவா எழுதணும், அழகா எழுதணும். சும்மா குளித்தலண்டோ 5 வேளை குளித்தலண்டோ மட்டும் எழுதப்படாது.
வீட்டின் அருகில் உள்ள ஒரு ஆற்றில் தினமும் ஐவேளை குளித்தல். அழகா எழுதணுமா? வீட்டின் அருகில் உள்ள ஒரு ஆற்றில் தினமும் ஐவேளை குளித்தல். உவமானம். உவமேயம் என்ன? ஐவேளை தொழுகையை ஐவேளை தொழுகையை முறையாக நிறைவேற்றுதல். தினமும் ஐவேளை தொழுகையை முறையாக நிறைவேற்றுதல். அதென்ன? உவமேயம். சரியா? பொதுத்தன்மை என்ன? பொதுத்தன்மை தூய்மை. சரியா? தூய்மை விளங்கினா? இப்ப தினமும் வீட்டின் அருகில் உள்ள ஒரு ஆற்றில ஒரு ஆள் 5 தடவை குளிக்கிறார் என்ற அவருடைய உடம்புல காணப்படக்கூடிய அழுக்குகள் நீக்கப்படுவது போன்று அல்லாஹு தாலா தினமும் 5 நேரமும் தொழுகின்ற ஒருவருடைய பாவங்களை போக்கி என்ன செய்யறான்? பாவ கரைகளை இல்லாமலாக்கி தூய்மையாக்குகிறான். எனவே தூய்மை என்பது மிக பொருத்தமான விடு. சரியா? தூய்மை என்பது மிக பொருத்தமான விடு. ரைட். அப்ப மேற்படி ஹதீஸில் கோரிடப்பட்ட சொற்களின் பொருள், சொற்கட்ட பொருள் இத சேர்த்தடிச்சுக்கிற இல்லையா? யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். இத ஃபுல்லா கருத்து சொல்லணுமா? அதில் தினமும் அவர் 5 தடவைகள் குளிக்கிறார். அதில் தினமும் அவர் 5 தடவைகள் குளிக்கிறார். யக்தஸிலு என்றா குளிக்கிறார். யக்தஸிலு. ஃபீஹி என்றா அதில். ஓகே. குல்ல யௌமின் என்றா ஒவ்வொரு நாளும். 5 மர்ராத் என்றால் 5 தடவைகள். 5 என்றா 5. 5 என்ற கருத்து என்ன? 5 என்ன கருத்து? 5. ஓகே. 5 என்ற கருத்து 5. அப்ப 5 என்ற சொல் இந்த ஹதீஸ்ல 2 இடங்கள்ல வந்திருக்குது. ஓகே. முதலாவது இடத்துல வந்திருக்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 5 தடவைகள். 2வது இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், 5 வேளை தொழுகைகள். அப்ப 5 என்றா 5 என்றது தெரியுமாண்டா? முதலாவது ஹதீஸ்ல முதலாவதாக வரக்கூடிய இடத்துல நீங்க 5 தடவைகள் ஞாபகம் வச்சுக்கொண்டால் மர்ராத் என்றா தடவைகள் என்று கருத்து. அப்ப 5 தடவைகள். அப்ப யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். அதில் ஒவ்வொரு நாளும் 5 தடவை குளிக்கிறார். அடுத்தது என்ன? யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. எப்படி வரும்? யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அல்லது அழிக்கிறான். ஓகே. யம்ஹுல்லாஹ்னா அழிக்கிறான் தான். அல்லாஹ் அழிக்கிறான். பிஹின்ன அவற்றின் மூலமாக, அல் ஹதாயா என்ற கருத்து பாவங்களை. சரி. அடுத்த பாருங்க, இந்த ஹதீஸ் உணர்த்துகின்ற போதனைகள் 2. என்ன? உங்களுக்குரிய வழிகாட்டல்கள் போதனைகள் 2 கேட்டுக்கிறேன். என்ன சொல்லலாம்? ஐவேளை தொழுகையான ஒரு அடியானின் சிறு பாவங்களை மன்னிக்கிறது. ஐவேளை தொழுகைகள் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு அடியானின் சிறு பாவங்களை மன்னிக்கிறான். வேற? அது மட்டுமா படிப்பின? ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஐவேளை தொழுகைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். ஓகே. அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க எழுதினா போதும். இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம் 4. சொல்லுங்க பார்க்க. இலக்கிய நயம். சில சொற்கள் மீண்டும் என்ன சொற்களை குறிப்பிடணும்? என்ன சொற்கள் இருக்குது? ஓகே, வெரி குட். வேற? 2 இடத்துல வந்து 2 முறை வந்திருக்கிற ஒரு பொருத்தமான அழகான உதாரணம் கையாளப்பட்டிருக்கிறது. வேற? சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸ். அதையும் நீங்க ஹதீஸுக்கு எழுதலாமா? சூறாக்களுக்கு எழுத வேண்டிய மாதிரி ஹதீஸுக்கும் நீங்க எழுதலாம். சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸ். வேற? ஓகே. மனநமிட இலகுவான ஹதீஸ் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மனநமிட இலகுவான அந்த பாயிண்ட சூறாவுக்கும் சந்தர்ப்ப துவாக்களுக்கும் மட்டும் வச்சுக்கொண்டா நல்ல. சரியா? ஹதீஸ் கொண்டு வராம. ரைட். ஓகே. வேற என்ன? விலங்கல்ல. ஹல் பக்கிய லா ஹல் யபுகா லா யபுகா இல்ல. அது வந்து அதே சொல்லிட்டா நீங்க இந்த
இதுக்குன்னா ஹல் பக்கியா மின் தர்ணிஹி ஷைஅன்றல்ல, ஹல் யபுகா மின் தர்ணிஹி ஷைஅன்னு தான் வர வேண்டியது. அது இல்ல. அப்ப ரைட். ரெண்டு இடத்துல இப்படி வருது, அது வருது. அது வரும், அது வரும். மீண்டும் மீண்டும் ஒரே சொற்பிரயோகம் வந்து ஓசைனத்துக்கு அழகு சேர்க்கிறன்றது வரும். ரைட். வேற உள்ளத்தை வசீகரிக்கும் தன்மை உள்ளத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. அப்படி ஏதோ 4 விஷயங்கள் எழுதினா சரி. மேற்படி ஹதீஸை சுருக்கமாக விளக்குகாண்டு இருக்குது. பொதுவாக இந்த கேள்வி வந்தாலும் விளக்குக அண்டு வந்தாலும் நீங்க பொருள் எழுதினாலும் போதும். நீங்க பொருள் எழுதிட்டு 2 வரியில ஏதாவது விளக்கம் ஒன்று எழுதணுமா இருந்தா பரவாயில்ல, எழுதுங்க. அந்த விளக்கம் என்பது சில நேரம் போதனைகளாக கூட இருக்க முடியும். மேல போதனைகள் 2 குறிப்பிடுகாண்டு தனியா கேட்டுக்கிற சுருக்கமாக விளக்குகன்னு வந்தா வேற வேற வழி இல்லையா, வேற என்ன எழுதுற. எனவே நீங்க பொருளை எழுதிட்டு எனவே முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் 5 ஐவேளை தொழுகைகளை முறையாக பேணுதலாக தொழுது வர வேண்டும் என்று சுருக்கமா எழுதினா போதும். ரைட். அந்த அந்த விளக்கம் கட்டாயம் இல்லை, ஆனா அந்த பொருள் கட்டாயமா வரணும். சரி, அடுத்த ஹதீஸ பாருங்க. இந்த பேப்பர்ல இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குதுன்னா, கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ் அஹாக ஹதீஸன் வலக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிபுன். இந்த ஹதீஸ்ல கோடிடப்பட்ட சொற்களின் பொருள் அன் துஹத்திஸ. என்ன பொருள்? அன் துஹத்திஸ. நீங்க நீங்க பேசுவது. ஓகே, நீங்க கதைப்பது, நீங்க பேசுவது, நீங்க கதைப்பது, நீங்க உரையாடுவது என்று வரும். முசத்திகண்டா உண்மை உண்மை என்று நிப்பாற்றா, இல்லாட்டி உண்மைப்படுத்துபவன். உண்மைப்படுத்துபவனா? உண்மைப்படுத்துபவனா நம்புற. சரியா, உண்மைப்படுத்துபவன் என்ற கருத்துல வரும். இந்த ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2 சும்மா சொல்லுங்களே. போதனைகள் 2. ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரியா, பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒருபோதும் பொய் பேச மாட்டான், பொய் பேச மாட்டான். விலங்கல்ல, எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். எப்போதும் உண்மையையே பேச வேண்டும். பொய் பேசக்கூடாதுன்னா இடம் அடுத்த கருத்து என்ன? எப்போதும் நாங்க உண்மையையே பேச வேண்டும் அண்ணதுனா சரி. இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கியங்கள் 4 கேட்டிக்கிற. அப்படி 4 இருக்குதா? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சொச்சுருக்கம், கருத்து செறிவுள்ள ஹதீஸ், உள்ளத்தை வசீகரிக்கின்ற ஹதீஸ், எளிமையான மொழிநடையை கொண்ட ஹதீஸ். சரியா, அப்படி எழுதினா சரி. அடுத்து அஹாக்க லக்க, அந்த ஏதாவது அப்படி 2 சொற்களை போட்டு எழுதுறது விளங்கினா, அப்படி ஏதாவது எழுதினா சரியா. ரைட். அடுத்து ஹதீஸ்ட பொருள் என்ன? ஹதீஸ்ட பொருள் என்ன? ஹதீஸ்ட பொருள் என்ன? கபுரத் ஹியானத்தன், இந்த ஹதீஸ்ட பொருள் என்ன? நீங்க உங்களுடைய சகோதரத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது அவன் நீங்க சொல்றத உண்மை நம்பிக்கொண்டிருக்கான். ஆனா நீங்க அப்போது பொய் பேசி அவன் ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். இதை விட பெரிய மோசடி இருக்குமா? இதை விட பெரிய மோசடி இருக்குமா? சரி, ஓகே, ரைட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரைட், இதுகள் தேவையில்ல. ரைட், பார்த்தோம். ரைட், இப்ப ஒரு 11ஆம் ஆண்டு பேப்பர் ஒன்றே பார்ப்போம். இப்ப இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பேப்பர். ரைட். ரைட், அதை கொஞ்சம் பார்ப்போமே. பேப்பர். ரைட். சரி, மாஷால்லாண்டு நாசிப் கிளாஸ்ல இருக்கிற தெரியாது. 91 மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். என்ன ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிற காட்டுறா? ஓகே. இப்ப நாங்க பார்த்த கேள்விகள் தான் பாருங்க. இப்ப நாங்க 10ஆம் ஆண்டுல தானே வருது என்று சொல்லி விடப்படாது. இது பேப்பர் 11ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு 1ஆம் தவணை பரீட்சை ஒரு பாடசாலை மட்டத்துல பேப்பர் எடுக்கப்பட்டிருக்குது. ரைட். நல்ல பேப்பர். ரைட், ஓகே. ஏபி என்று முதலாவது கேள்வி வந்திருக்குது. ஜாஹிலியா கால மக்களின் வாழ்வில்
முக்கிய கருப்பொருளாக காணப்பட்ட 2 விடயங்கள்: போர், குலப்பெருமை, பெண்கள். ரைட். ஜாஹலியா கால சந்தைகள் 2, உக்கால், மிஜன்னா 4 மார்க்ஸ். விளங்கினா? அடுத்து நாங்க பார்த்தோம் என்ன அரும்பதங்கள். என்ன வெற்றி பார்த்தோம், நாங்களும் பார்த்தோம். இப்ப வெற்றி ஃபத்ஹ் என்ன சொல்? ஃபத்ஹ். ரைட். துதிப்பீராக என்ன சொல்? فسبح ஃபஸப்பிஹ். ஹானா ஃபஸப்பிஹ். ஓகே. யானை படை என்ன சொல்? أصحاب الفيل அஸ்ஹாபுல் ஃபீல். இல்ல பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்று போட்டுக்கிற பிரச்சனையே இல்ல. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அது பிரச்சனை இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சில இடைச்சொற்கள், சில எழுத்துகள் ஃபா வரலாம், வா வரலாம், அல்லது இப்படி பா வரலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற சொல் வந்தால் சரி. உண்ணப்பட்ட வைக்கோல் என்ன? ஆஸ்ஃபின் مأكول மாகூல். ஓகே. ரைட். அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் பதங்களை விளக்குக. ரைட். லா யஹுது. லா யஹுது என்ற கருத்து என்ன? இல்லை. தூண்டுவதில்லை, தலை தூண்ட மாட்டான். லா யஹுது என்று வரோ மேலும், அல்லது வலா யஹுது வாவோடு வரோ மேலும். ரைட். அல்லபுத்தர். அல்லபுத்தர் என்றா சந்ததியற்ற. சந்ததியற்றவன். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அதே பேப்பர் மாயே இருக்குது இல்லையா? அல்லஅமா. அல்லஅமா என்றா குருடனா? குருடன், கண் பார்வையற்றவன். அல்லஅமா சூரா அபஸல வார. ஃபஸ்பிர். ஃபஸ்பிர் என்றா பாமணிகள். இல்ல. ஃபஸ்பிர் பொறுமை. பொறுமையாக இருப்பீராக, பொறுத்திருப்பீராக. சரி, பொறுமையை கடைபிடிப்பீராக. அது சூரத்துல் முத்தஸிர்ல வாரனா. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ஜுஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். வலிரப்பிக ஃபஸ்பிர். உமது இரட்சகனுக்காக பொறுத்திருப்பீராக. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸ் அல் கைர வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துஃபீஉ அலன் நாஸி வ துஹ்ரிகு நஃப்ஸஹா. படிச்சுக்கிறீங்களா? ஓ தன்னை மறந்துவிட்டு மனிதர்களுக்கு நன்மைகளை போதிக்கின்றவருக்கான உதாரணம் மெழுகுவர்த்தியை போன்றதாகும், அல்லது விளக்கு திரியை போன்றதாகும். அது மக்களுக்கு ஒளியூட்டி தன்னைத்தானே எரித்துக் கொள்ளும். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் என்ன? மெழுகுதிரி. மெழுகுதிரி அல்லது மெழுகுவர்த்தி. ஓகே. அல்லது விளக்கு திரி. ரைட். வெரி குட். இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமேயம் என்ன? இந்த உவமேயம் யாருக்கு சொல்லப்பட்டது? உவமேயம் என்ன? வெறுமனே மக்களுக்கு நன்மைகளை போதிக்கின்றவர் என்று மட்டும் எழுதுறா? அப்படி எழுதுனா சரியா? வெறுமனே மனிதர்களுக்கு மக்களுக்கு நன்மைகளை போதிக்கின்றவர் என்று மட்டும் எழுதலுமா? தன்னை மறந்துவிட்டு தன்னை மறந்துவிட்டு அல்லது தன் வாழ்வில் எடுத்து நடக்காமல் பிறருக்கு நன்மையை போதிக்கின்றவர். தன்னை மறந்துவிட்டு பிறருக்கு நன்மையை போதிக்கின்றவர் அன்று கொஞ்சம் தெளிவா விளக்கமா எழுதணும். ஓகே. அடுத்த பாருங்க. பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. அஅலமல்லாஹு அஜ்ரக். பூரணப்படுத்துங்க வாக்க. வெரி குட். அஅலமல்லாஹு அஜ்ரக எப்படி வரும்? வ அஹ்ஸன லிமய்யதிக. அப்படியா? வ அஹ்ஸன. வ அஹ்ஸன அஸாஅக. அஸாஅக. ரைட். வ வகஃபர கை. வகஃபர லிமையத்திக. லிமையத்திகன்னு வரும். லிமையத்திக். சரியா? வகஃபர லிமையத்திக். அது ஓதப்படும் சந்தர்ப்பம் என்ன? பிறரை வழி அனுப்பும் போது. பிறரை வழி அனுப்பும் போது. அப்படியா? இல்லை. மையத்தண்ட சொல்லே வந்திக்குது மகள். மையத்தண்ட சொல் வந்திக்குது. லிமையத்திக் மரணித்தவர், மரணித்தவருடைய பாவங்களை மன்னிப்பானாக நீக்குது மையத். லிமையத்திக். அப்ப பிறரை வழி அனுப்பும் போது சரியா? இல்ல போதுற. மரணித்தவருக்காக வேண்டி. மரணித்தவருக்காக வேண்டியா? யாரு தெரியும்? தெரிஞ்சவங்க இருப்பீங்க. நான் மரணித்தவருக்காக அல்ல, மௌத்தாயினாக்களுக்காக ஓதுற. அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த ஆறுதலை தருவானாக.
மரணத்தருடைய குடும்பத்தை மரணத்தவரின் குடும்பத்தினருக்கு வெரி குட். மரணித்தவருடைய மரணத்தில் குடும்பத்தாருக்காக ஓதக்கூடிய துவா. மரணித்தவருடைய குடும்பத்தாருக்காக ஓதக்கூடிய துவாவை ரைட். இங்க கொஞ்சம் பை மிஸ்டேக்கா வந்திருக்குது. ரைட், ஓகே, ரைட். அடுத்த அரபு தமிழ் எழுதுகண்டு வந்தால் அந்த வாக்கியத்தை நீங்க அரபு தமிழ் எழுதுனா சரியா? சோதி நபி கிளையார் மீதிலும் தூய அஸ்ஹாபிமார் மீதுமே பேதணுகாத தீனார்களுமே என்று ஏதோ ஒரு வாக்கியம் ஒன்று தந்திக்கிறாங்க. ரைட், இவரும் எழுதிக்கிறாரு. சரியா? அச்சா, நீங்கள வார சொற்களை உங்களுக்கு தெரியும், அரபு எழுத்துக்கள் தெரியும் தானே? அரபு எழுத்துக்கள் தெரியும். அப்ப நீங்க பொருத்தமான அரபு எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதினா சரி. சோதி அப்ப எழுதிக்கிறார் பாருங்க, சூதி நபி, கிளையார், கிளையர் அல்லது கிளையார் அழை கொண்டு வந்தா இன்னும் நல்லா இந்திக்கும், கிளையார். ரைட், மீதிலும் எப்படியோ அரபு எழுத்துக்களை கொண்டு நீங்க அந்த வாக்கியத்தை எழுதினா சரி. ரைட், அடுத்த பாருங்க. அடுத்தது ரைட், உரைநடை. நீங்க இப்ப ஸ்கூல்ல வந்து உரைநடை படிச்சுக்கிறீங்களா? உரைநடை 11ஆம் ஆண்டுல படிக்கல ஏன்னா இல்ல சார். அப்ப உங்களுக்கு எந்த உரைநடை வரும் என்றத சொல்ல இயலாது. பெரும்பாலும் 10ஆம் ஆண்டு உரைநடை தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்ப இதுல வந்து 11ஆம் ஆண்டு உரைநடை தான் வந்தும் இருக்குது. ரைட், அது பிரச்சனை இல்லை. என்ன உரைநடை வந்தாலும் கேள்வியை வாசிச்சு எழுதலாம். தலைப்பு எழுதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனா மற்ற கேள்விகளுக்கு வந்து விட எழுதலாம். உதாரணமாக இப்ப லிமாதா தஹப இலசூக், இலசூக்கன்னு வரும். லிமாதா தஹப இலசூக் என்று வந்தால் அப்ப பாருங்க, ஜாஹிபன் என்ற சொல் வந்திருக்குது, தஹப என்ற சொல் இருக்குது, சூக் என்ற சொல் வந்திருக்குது, இங்கேயும் சூக் என்ற சொல் வந்திருக்குது. லிமாதாண்டா எதற்காக என்றதான் கேள்வி. அப்ப பெரும்பாலும் இந்த குறிப்பிட்ட முதலாவது வாக்கியத்துலதான் விட இருக்குது இல்லையா? ரைட், அது எங்களுக்கு சுவரா சொல்ல இயலாது. ரைட், 11ஆம் ஆண்டு உரைநடை வருமா 10ஆம் ஆண்டு உரைநடை வருமாண்டு? 10ஆம் ஆண்டா வரும். ஓகே, எது வந்தாலும் நீங்க எழுதியலுமா இருந்தா சரி, இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாருங்க, இப்ப ரமலான் யா ரமலான், அது 10ஆம் ஆண்டு தானே? ஓகே, இதுல தலைப்பு என்ன? சோமு ரமலான். சோமு ரமலான். ரைட், அல்லது ரமலான் யா ரமலான், அதுவும் கூட சரிதானே? ரமலான் யா ரமலான். ஒருத்தர் அப்படி தலைப்பு எழுதுற இல்லையா? அது சரி சரி. அல்லது ரமலான் என்ற சொல்ல மட்டும் எழுதுற பிழையா? சரி சரி, ஓகே, தலைப்பு பொருத்தமா இருந்தா சரி. மாஹுவ மௌசிமுல் குர்ஆன். மாஹுவ என்ற கருத்து என்ன? நான் அவளுக்கு சொல்ல தந்திக்கிறேன். மா என்றால் என்ன? என்ன? ரமலான். ரமலான் தான் விட. ஓகே, இங்க பாருங்க, நீங்க மௌசிமுல் குர்ஆன் என்ற சொல் இருக்குது இல்லையா? மௌசிமுல் குர்ஆன் என்று இங்க இருக்குது. யா என்றா விழிக்கிற. அப்ப இங்கேயும் யாண்டு வந்திருக்குது. அப்ப விடுபற்ற சொல் என்ன? ரமலான் என்ற சொத்தை விடுபட்டு இருக்குது. எனவே ரமலான் தான் விட. யா என்று வந்தால் யா அல்லாஹ், அல்லாஹ்வே. ரைட், விழிக்கிற. யா ரமலான், ரமலானே. ரைட், யா முன்ஈம், யா இப்ப அஸ்மால் ஹுஸ்னா போற சரியா? கேட்டுக்கிறா, யா ரஹ்மான், யா ரஹீம், யா குத்தூஸ், யா சலாம். ரைட், அப்ப ரமலான் என்றது குர்ஆன் பருவகாலம். அப்ப கேள்வி என்ன? மாஹுவ மௌசிமுல் குர்ஆன், குர்ஆன் சீசன் என்ன? ரமலான். ஓகே, அல்லது நீங்க இந்த வரி எழுதினாலும் விட வந்தாச்சு. மாதா அக்பல ரமலான். அக்பல என்ற சொல் எங்க வந்திருக்குது? அக்பல்த என்று வந்திருக்குது இந்த இடத்துல. அக்பல்த கவிதையில இங்க அக்பல என்று வந்திருக்குது. அப்ப கேள்வி கேள்விக்கான விட 2ஆம் வரையில் இருக்குது. என்ன விட? அல்-புஸ்ரா, அல்-ஹைர், அல்-குஃப்ரான். அல்-புஸ்ராண்டா சுபசோபனம், நன்மாராயணம். அல்-ஹைரண்டா நன்மைகள், நலவுகள். அல்-குஃப்ரான்டா பாவ மன்னிப்பு. அப்ப அழகா எழுதினா சரி. ஓகே, அடுத்த பாருங்க. மாஹியல் அமால் ஃபீ ரமலான். மாஹியல் அமால் ஃபீ ரமலான். கேள்வி விலகினோ தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மாஹுவ என்றாலும் கருத்து என்ன? மாஹிய என்றாலும் கருத்து என்ன? சரியா? மாஹிய என்றாலும் கருத்து என்னதான்? என்ன? மா என்றாலும் கருத்து என்ன? அல்ல அமால் என்ற கருத்து எஸ், அதாவது மகள் மா என்றா என்ன, மாதா என்றாலும் கருத்து என்ன? சரியா? அரபு மொழியில மாஹுவ மாஹி என்ற கருத்து வேற.
ஆனா அரபில மாஹி என்றால் அவை என்ன இல்லையா சார்? மகன் அரபு மொழியில அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல மாஹு என்று வந்தா அது என்ன, மாஹு என்று வந்தாலும் அது என்ன. நான் அரபியன பாடத்துல நீங்க அப்படி பார்க்க வேணாம். மாஹு என்று வந்தாலும் மாஹி என்று வந்தாலும் மாண்டு என்னதான் வந்தாலும் மாதாண்டு வந்தாலும் எல்லாமே என்னதான். அதுக்காக வந்து யோசிக்க வேணும். சரியா? என்னதான் என்ன என்ன ரைட். மாஹிய என்ன அல்லது எவை என்ன, ஒரு மேல வந்தால் என்ன, பன்மேல வந்தால் எவை, அப்படித்தான் பார்க்கணும். அல்ல அமால் என்றால் அமால் என்ற கருத்து அமல்கள், அமால் என்ற கருத்து அமல்கள், அமல். சரியா? பி ரமலான், ரமலானில், ரமலானில் பி என்றா இல். அப்ப ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்ன அமல்கள் சொல்லுங்கம்மா, என்ன அமல்கள்? குர்ஆன் ஓதுறது, சும்மா தொழுவுறது, நோன்பு பிடிக்கிற, திக்ரு செய்யற. அரபால சொல்லுங்களேன். இப்ப நோன்புக்கு அரபு சொல்ல என்ன? சௌம். அடுத்தது திக்ருக்கு அரபு சொல்ல என்ன? தராவி. ஓகே, அப்ப தராவி எழுதுறது. கியாமுல்லைல் அரபு சொல், அத கியாமுல்லைல் எழுதுற. குஃப்ரான் வந்து பாவ மன்னிப்பு இல்லையா? ரைட், ஓகே, நாங்க பார்ப்போம். கியாமுல் லைல், சரியா? தராவி, கியாமுல் லைல். வேற திக்ரு செய்யற. அப்ப நாங்க திக்ர் என்ற சொல்ல எழுதுற, திக்ர். ஓகே, திக்ர் எழுதுற. குர்ஆன் ஓதுற, திலாவத்துல் குர்ஆன். சரியா? திலாவத்துல் இகாமத்துஸ் ஸலாத். இப்படி நிறைய எழுதலாம் வேணா. ஓகே, அரபு தெரியும் அவங்களுக்கு. இகாமத்து ஸலான்றதும் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு புக்ல இருக்குது. இகாமத்து ஸலாத், சரியா? தொழுகையை நிலைநாட்டல். அப்ப தொழுகையை நிலைநாட்டல் என்று எழுதுற, இப்படி எழுதுற. ஓகே, அவ்வளவுதான், பெருசான்னு யோசிக்க வேணும். இப்ப திக்ர் என்ற சொல் இங்கே இருக்குது, இஹ்சான் என்ற சொல் இருக்குது. சரியா? அப்ப மாஹி அல் அமால் ஃபி ரமலான், ரமலானில் மேற்கொள்கின்ற அமல்கள் எவை என்றால், உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற சொற்களை நீங்க அரபால் எழுதினா சரி, இந்த இடத்துல எழுத்துப்பிழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. மாஹிய அன்வாரும், மாஹிய அன்வாரும் தஹ்தீலல் ஈமான். மாஹி அன்வார், அதாவது ஈமானின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒளிகள் எவை? என்ன ஒளி? ரைட், ரமலான் என்ற சொல் தான் விடையாக வருமா? ரமலான், ரமலான் அன்வாரும் தஹ்தீலல் ஈமான் என்று வரும். சரி, ஓகே ஓகே, ரைட். அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியை பார்ப்போமே. அடுத்த கேள்வி சந்திக்கிறாங்க. அந்த பந்து மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன், அது எத்தனாம் ஆண்டு புக்ல வாரது? 11ஆம் ஆண்டு புக்லயா வார? எஸ். நான் நினைக்கிறேன் கடைசியாக வந்த எக்ஸாம் பேப்பர்ல அந்த பந்த பற்றிய கவிதை தான் வந்திருந்துச்சு. சரியா? ரைட், ஓகே. உமைர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அம்மன்? அம்மன் என்ற சொல்லனா? அம்மன், ரைட், ஓகே. பாருங்க எல்லாரும், அவர் கேட்டுக்கிறாரு அம்மன் என்ற கருத்து என்ன? அம்மன், ரைட், அம்மன். ஓகே, இந்த அம்மன் என்ற சொல் எப்படி இருக்குதுண்டா, அன் சஹ மன். ஓகே, அன் சஹ மன், அந்த ரெண்டையும் சேர்த்துதான் அம்மன் என்ற சொல் வரும். எங்க நீங்க பாத்தீங்களோ தெரியாது, நீங்க அந்த பார்த்த இடத்த கொஞ்சம் அனுப்பியமா இருந்தா எல்லாருக்கும் அதை விளங்கப்படுத்தியலும். அப்ப நாங்க பி சஹமாதா பிமாண்டு வார மாதிரி, சரியா? மின் சஹமன் மிம்மன் என்று வார மாதிரி, அன் சஹமன் அம்மன். ஓகே, அது நீங்க எங்க கண்டீங்களோ தெரியாது, அதை கொஞ்சம் அனுப்பியலுமா இருந்தா நல்லா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், இந்த உரைநடையும் 11ஆம் ஆண்டுல வாரதுதானா? எந்த காரணத்துக்காக நண்பர்கள் விருந்தளித்தார்கள்? அடிக்கோடிடப்பட்ட சொற்றொடர்கள் அர்த்தங்களை விளக்குக. ஓகே, இதுல கோட் அடிச்சு இல்ல. சரி, பார்ப்போம். அடுத்த கேள்வி எப்பவுமே சூரத்துல் ஃபீலனா சந்திக்கிறது. ஓகே, சூரத்துல் ஃபீல் வருமா? சொல்லல ஏண்டா, நீங்க 10ஆம் ஆண்டுல 10 சூறாக்கள் படிச்சுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்றா உலகள்
டீச்சர் சேரோ சில நேரம் சொல்லி இருப்பாங்க, 11ஆம் ஆண்டு மட்டும் படிக்காதே, 10ஆம் ஆண்டே படிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சொல்லி இருக்கிறாங்களா? ம் ஏன்னா ம் 10ஆம் ஆண்டும் வரும். பொதுவாக எல்லா பாடங்கள்லையும் நீங்க 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதாக இருந்தாலும் 10ஆம் ஆண்டையும் தழுவியதாகத்தான் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் வரும். 11ஆம் ஆண்டுல படிச்ச ஆரம்ப பகுதிகளிலும் சில வினாக்கள் வரும். எனவே நீங்க இப்படி யோசிங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்களாக இருந்தால் இப்படி எக்ஸாமுக்கு இது வரைக்கும் வராத சூறாக்கள் இருக்குது. இப்ப உதாரணமா சூரத்துல் ஃபீல் வந்தாச்சு, சூரத்து குறைஷ் போன வருஷம் வந்திருக்கிறார், சூரத்துல் மாஊன் வந்திருக்குது, ஆனா சூரத்துல் கௌசர் வந்தில்லை, இது வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல வந்தில்லை. சூரத்துல் காஃபிரூன் வந்திருக்குது, சூரத்துல் நஸ்ர் வந்தில்லை. அப்ப சூரத்துல் கௌசர், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மசத் வந்திருக்குது, சூரத்துல் இஹ்லாஸ் வந்திருக்குது, ஆனா சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் இன்னும் வந்தில்லை. 4 சூறாக்கள் வந்தில்லை. திருப்ப சொல்றேன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 4 சூறாக்களோடையும் சேர்த்து சூரா அபஸா நீங்க படிச்சிருப்பீங்க 11ஆம் ஆண்டில், அதையும் படிங்க. விளங்குதா? சில நேரம் அப்படி யோசிச்சும் சில நேரம் சேர் வந்து பேப்பர் எடுக்கலாம். ரைட்? ஓகே. சூரத்து இது வரைக்கும் வராது 10ஆம் ஆண்டுல ஃபைனல் எக்ஸாம்ல சூரத்துல் கௌசர், சூரத்துல் கௌசர். சரியா? ஓகே. அடுத்தது சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஓகே. அடுத்தது சூரத்துல் ஃபலக், அடுத்தது சூரத்துல் நாஸ். சரி சரி ரைட். ஓகே. அப்ப அப்படி சூறாக்களை பார்த்துட்டு போங்கள. அப்ப எந்த சூறாவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்குது. இப்படித்தான் கேள்வி வரும். பயப்படாம அப்படியே படிச்சுட்டு போகலாம். கிட்டத்தட்ட அரபு இலக்கண பேப்பர் வந்து நீங்க பார்த்துட்டு போறது அந்த பேப்பர்னு பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அதாவது அருளப்பட்ட பின்னணி, எந்த சூறா வந்தாலும் அருளப்பட்ட பின்னணி கட்டாயம் கேட்டு வார, இலக்கிய நயம் கட்டாயம் கேட்டு வார. 4 இலக்கிய நயமாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எடுத்தடுப்புக்கே மரணமிட இலகுவான சூறா, சொற்சொருக்கும் கருத்து செறிவுள்ள சூறான்னு எழுதாம இலக்கிய நயம் கொஞ்சம் எழுதுங்க. எல்லாத்துலயும் நீங்க அதையும் எழுதுங்க. என்ன சூறா வந்தாலும் மனநமிட இலகுவான சூறா அல்லது மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சூறா. சரியா? சொச்சுருக்கம் கருத்து செறிவுள்ள சூறா, அது எந்த சூறா வந்தாலும் எழுதலாம். சரியா? அடுத்த படிப்பினைகள் 2 குறிப்பிடுகின்ற 2 எழுதினா போதும். 2ஐயும் கொஞ்சம் கூடுதலா எழுதுங்க. வெறுமனே சுருக்கமா எழுதாம 2.5 வரி 3 வரைக்கும் வர மாதிரி ஒரு படிப்பினை எழுதுங்க. ரைட். இது பொதுவாக வரும். சில நேரம் ஆரம்ப 2 வசனங்களையும் விளக்குகாண்டு வரும். அது ஃபைனல் எக்ஸாம்ல வந்து அந்த விளக்குகாண்டு வந்தாலும் அந்த விளக்கம் எதிர்பார்க்கப்படுறது இல்லை. அது வந்து என்னத்தை எதிர்பார்க்கிற, அதோட பொருளைத்தான் எதிர்பார்க்கிற, குறிப்பாக பொருள். அப்ப நீங்க ஆரம்ப 2 வசனங்களையும் இலக்கமிட்டு பொருள் எழுதி இருந்தாலும் புள்ளிகள் கிடைக்கும். நீங்க ஏதாவது விளக்கம் எழுத விரும்பினா எழுதலாம், பிரச்சனை இல்லை, அதோட பொறுத்து இருக்குது. ரைட். ஓகே. அடுத்தது இப்ப நாங்க பார்த்து இந்த ஹதீஸனா, ரைட், அரைக்கும் லவ் அன்ன நஹ்ரன், அதே ஹதீஸா திரும்ப வந்திருக்குது. சரி? அப்ப இவ்வாறாக எக்ஸாம் பேப்பர் வரலாம். வேற யார்ட்டையாவது பேப்பர் இருக்குதா? யார்டு சார் கையில பேப்பர் இருக்குதா? வேற யார்டு சார் கையில? போன வருஷம் நடந்த பேப்பர் தான் சார் ஏகி. சிஸ்டம் பேப்பர் 10ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் என்ன சார்? 11 அனுப்புங்களே மகள், அனுப்பி இருக்கலாம். அனுப்புங்க பாப்போம், மேலோட்டமா பாப்போம். கொஸ்டின் ஆஃப் சூரா 2 மார்க்ஸ் தான் டீச்சர் அந்த கேள்விக்கு போட்டாங்க. ஏண்டா அப்படி போட்டாங்க? அது உண்மையா? சரி, நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் நீங்க செஞ்சிருப்பீங்க சில பேர், இன்னும் சில பேர் செய்ய இருக்கிறீங்க. அப்ப பேப்பரை டீச்சர் திருச்சி கையில தந்தா நீங்க எடுத்துட்டு வர கையோட வீட்டில் உங்களோட மொபைல் போன் இருக்குது இல்லையா, ஸ்மார்ட் போன் இருக்கும்னா அந்த போன்ல அழகா ஒரு போட்டோ ஒன்று எடுத்து
ரைட், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு மற்ற வேலையை பாருங்க. அப்பதான் உங்களோட மார்க்ஸ் என்ன, எப்படி நீங்க விட எழுதிக்கிறீங்க என்றதையும் பார்க்கலாம். சேம் டைம் எனக்கு அதை சேவ் பண்ணி வச்சு கொள்ளலாம், அடுத்தடுத்த வருஷங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்த எனக்கு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, அதை ஷேர் பண்ண பயம் என்னென்றா சில நேரம் உங்களோட டீச்சர் வந்து அந்த பேப்பரை தான் தருவாங்களோ தெரியாது, அதால நான் ஷேர் பண்ணாம வச்சுக்கிறேன். தாங்க சார். ரைட், இந்த பேப்பர் தான். ரைட், கொஞ்சம் ஒரு பேப்பர் உண்டு. ரைட், சரியா? ஓகே, ரைட். சம்டைம் அந்த பேப்பரை டீச்சர் தருவாங்களோ தெரியா என்ற எண்ணத்துல நான் இனி அதை தரல. சரியா? நீங்க இதுக்கும் நல்லா படிச்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். 11ஆம் ஆண்டுல வரக்கூடிய கவிதைகள், உரைநடைகள், 10ஆம் ஆண்டுல சாரி, அதுகளை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ரைட், ஓகே. எதை தருவாங்கன்னு தெரியல தானே? சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறா வேற? சார் ஓ, இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரொவின்ஷியல் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரொவின்சியல் எக்ஸாமாக வராதுனா மகள், பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரொவின்சியல் எக்ஸாமாக வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ரைட், பெரும்பாலும் ஸ்கூல் மட்டத்தில் டீச்சர் பேப்பர் எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி டீச்சர் வந்து அரபிக் படிப்பிக்கிற மற்ற ஆக்கள்கிட்ட கண்டக்டை வச்சு எடுப்பாங்க. சரியா? இப்போ என்னகிட்ட டீச்சர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது, அந்த டீச்சர்ஸ் குரூப்ல அரபிக் லிட்ரேச்சர் டீச்சர்ஸ் ஒன்லி. சரியா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்காதான் ப்ரொவின்ஷியல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். அது தெரியல. எங்கம்மா ஊர் எங்க நீங்க? கல்முனை. கல்முனை. தெரியல, அப்படி எடுக்கலாம். அது ஒரு ஸ்கூல் ஐஎஸ்ஏவாக வரக்கூடியவங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றேன், இப்ப நான் எங்களோட குரூப் பண்ணிட்டு 180 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அரபி இலக்கிய படிப்பிக்கிறார்கள். சரியா? அது 180 படிப்பிக்கலாட்டி ஒரு 150 வைங்க, 150. அப்ப இவங்களுக்கு இப்ப அந்த குரூப்ல நாங்களும் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் கேட்டா நாங்க ஷேர் பண்றோம் சில பேப்பர்களை. அப்ப சில நேரம் அந்த பேப்பர்களை தரோம் மேலும். அப்ப மாகாண மட்டத்துல பேப்பர் எல்லா ஜோனல்கள்லையும் எல்லா மாகாணங்கள்லையும் இல்லை, சில மாகாணங்கள்ல வரலாம், அல்லது ஏற்கனவே எடுக்கப்பட்ட வினாத்தாள்கள் வரும் மேலும். சரியா? ஏதும் டவுட் இருக்குதா அவளுக்கு? சூரா கொஸ்டன்ல 5th கொஸ்டன்ல அரபிக் வசனம் எழுதி மீனிங் எழுதியும் 2 மார்க்ஸ் தான் போட்டாங்க. அப்படி என்று ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. இப்ப நான் சொன்னேன் மீனிங் எழுதினா போதும் என்று, அது டீச்சரை பொறுத்தும் இருக்குது. பொதுவாக ஃபைனல் எக்ஸாம்ல வந்து மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இருந்தாலே முழுமையான புள்ளிகள் கொடுக்கிறது தான். இருந்தாலும் நீங்க அந்த விளக்கம் எழுதி இல்லாத காரணத்தினால புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கலாம். எனவே நீங்க வந்து அந்த டீச்சரோட சமரசம் பண்ணி பாருங்க. சரியா? ரைட், அது சும்மா இதா எடுக்க வேணாம். நீங்க எழுதலுமா இருந்தா, அதாவது விளக்கமும் எழுதலுமா இருந்தா எழுதி பாருங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கருத்தை வச்சே விளக்கத்தை எழுதலாம். உதாரணமா சொல்றேனே, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். ரைட், அல்லது குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அந்த 2 வசனத்தையும் வச்சு அதை கருத்து எழுதிட்டு எனவே 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 ஆரம்பிச்சு அல்லாஹ் தஆலா படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் மாத்திரமே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமும் நாம் பாதுகாப்பு தேடக்கூடாது. அல்லாஹ் படைத்தவற்றின் நலவுகள் இருப்பது போன்று தீமைகளும் காணப்படலாம். எனவே அந்த தீமைகள் இருந்து நாம் அல்லாஹ்விடமே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படியே எழுதுறேன். விளங்கினா? ஓகே, ரைட், விளங்கினாமா? எங்களோட ஸ்கூல்லையும் ப்ரொவின்சியல் எக்ஸாம் June 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி நீங்க பேப்பரை செஞ்ச பிறகு அனுப்பிவிடுங்களா இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ஸ்கூல்ல பேப்பர் எடுக்கிற ஜோனல் பேப்பர். ஓகே, ப்ரொவின்சியல் எக்ஸாமுக்கு கிரேட் 11 வருமா அது தெரியல. சரியா? ரைட், ஓகே, கயிர். ஓகே, கொஞ்சம் இருங்க, இன்னொரு பேப்பர் வந்து வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே ஓகே.
திருப்பிக்கிறேன்னா எப்படி வாசிக்கிறேன் ரொட்டேட் பண்றத. அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதை தொடர்ந்து அதனுடன் தொடர்பான பல கலைகள் தோற்றம் பெற்றன. அவற்றுள் 2 குறிப்பிடுக. 2 சொல்லுங்க பார்க்க. 2 கலைகள். தஜ்வீத் கலை, தஃப்சீர் கலை. தஜ்வீத் கலை, தஃப்சீர் கலை. இந்த பேப்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணினதா? இது என்ன பேப்பர் தானே? இது என்ன பேர் இருக்குது. சரியா? இது நாங்க பார்த்தோமேனா? பார்த்தோம். தஜ்வீத் கலை, தஃப்சீர் கலை. சரி. உலூமுல் குர்ஆன், உலூமு குர்ஆனையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கிராஅத் கலை அதுகளையும் எடுக்கலாம். இது நாங்க பார்த்தோம் மகள். சரியா? இந்த கேள்விதான் எக்ஸாமுக்கு எல்லாம் வந்திருந்த. ஹைர், ஓகே. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அப்ப மற்றவங்களும் ரைட் கட்டாயமாக உங்களோட பேப்பர்கள் உங்களோட கைக்கு கிடைச்சா எழுதித்தாங்க. சரியா? சார் மஞ்சத்த வஜதன கருத்து என்ன சார் பழமொழியில? முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். அதான் கருத்து. முயற்சித்தவன். சரியா? மஞ்சத்த யார் முயற்சிக்கிறாரோ அவர் பெற்றுக்கொள்வார். ரைட். அடிமேல் அடி அடித்தாலும் அம்மியும் நகரும். அப்படியா? அதுக்கு நிகரான தமிழ் பழமொழியை கேட்டால் அதற்கு நீங்க எழுதணும். கருத்தை கேட்டா இப்ப நீங்க கருத்து என்ன கேட்ட அப்ப முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான். இப்படித்தான் கேள்வி வரணும். அந்த பழமொழிக்கு நிகரான தமிழ் பழமொழி என்னன்னு கேட்டாத்தான் நீங்க அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அப்படியா? எறும்பூர என்ன எறும்பூர என்ன சொல்ற? கட்குழியுமா? அதெல்லாம் பழமொழிகளா? ரைட். சரி. சேர் 6 ப்ரொவின்ஷியல் எக்ஸாம் அதுக்கு கிரேட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக வருமா? நீங்கள் சிலபஸை முடிப்பீங்களா? 6ஆம் மாதம் 2ஆம் தேதி அடுத்த கிளாஸ் வராது இன்ஷா அல்லாஹ். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு தான் வரும். அதால் எனக்கு சுவராக சொல்ல இயலாது. நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க கோஆர்டினேட்டர்கிட்ட. அந்த சரி அவங்களை அட் பண்ணுறலையா குரூப்பில், அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். கிரேட் 10 கிளாஸ் செட்பக்கி எங்களோட சிஸ்டர் வந்து கிரேட் 10 கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை தான். ஆனால் இந்த சனிக்கிழமையும் நடக்காது. நான் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சரி ஐடியா ஒன்று இருக்குது. நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா இன்ஷா அல்லாஹ். தலால் பத்ரு அலைனா போயம்ல அம்மன் வேட் அரபிக் கொஸ்டெல்லாம் வந்தது. சரி மகன், நீங்க எனக்கு யாரை பற்றி என்றதான் கேள்வி வைக்கும். சரியா? அம்மன் என்ற சொல் தலால் பத்ரு அலைனா என்ற கவிதையில வந்திருந்தால் அது யாரை பற்றி என்ற கருத்து பற்றி. எனவே யாரை பற்றி என்று வாரத்தாலுக அம்மன் என்ற சொல் வந்திருக்கும். நீங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் அதுக்கு கேள்வியை அனுப்பிவிடுங்க எனக்கு. சரி, ஓகே. நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் நல்ல சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துவானாக. நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.